ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தொடர்ந்து அதிகரித்து வரும் மேட்ச் ஃபிக்சிங் அலிகேஷன்ஸ், அதுவும் பிளேயர்ஸ் மேல நடந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா ஒரு டீமோட சிஇஓவே இதை பத்தி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா பவன் ஷராவத்தை மிஸ் பண்றோம், தமிழ் தலைவாஸ் தோல்விக்கு பவன் ஷராவத் தான் காரணம்னு சொல்லிட்டு மன்ப்ரீத் சிங் மட்டும் கிடையாது, தமிழ் தலைவாஸோட அசிஸ்டன்ட் கோச்சே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ மிஸ் பண்ண வேணாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதாவது 21 செப்டம்பர் அன்னைக்கு லீவ், சண்டே மேட்சஸ் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் கண்டென்ட் அவ்வளோ இருக்கு. இங்கே வந்து மேட்ச் தான் இல்லை, கண்டென்ட் அதை சுற்றி நிறைய போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்குஷ் சாத்தியை பற்றின மேட்டர். அன்குஷ் சாத்தியை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை பற்றி நான் ஒரு சிலருக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம். இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணிங்கன்னா டவுட் நாங்கள் கிளியர் பண்ணி வைப்பேன். கொஞ்சம் லேட் ஆகும், பட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவோம் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அன்குஷ் சாத்தியை பெங்களூரு புல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்த நான் சொல்லலை, முன்னாள் பிகேஎல் பிளேயர் அண்ட் இப்போ பிகேஎல் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க ராகுல் சௌத்ரி சொன்னது தான். ஸோ கிளப் பெங்களூரு புல்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளப் வந்து அன்குஷ் சாத்தியை ரிலீஸ் பண்ணதுக்கு, அதாவது அன்குஷ் சாத்தி வெளியே போனதுக்கு இல்லை அன்குஷ் சாத்திக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு ராகுல் சௌத்ரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உடனே என்கிட்ட தூக்கிட்டு வராதீங்க ப்ரோ, நீங்க மட்டும் தான் மேட்ச் ஃபிக்சிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் வந்து ஃபேக் அலிகேஷனை வந்து கிளப்பாதீங்கன்னு சொல்லி என்ன சில பேர் திட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் சொன்னது கிடையாது, சொல்றதை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சொல்றேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அன்குஷ் சாத்தி பெங்களூர் புல்ஸ் டீமை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் மேட்ச் ஃபிக்சிங் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டு அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ராகுல் சௌத்ரி கன்ஃபார்ம் பண்ணாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அன்குஷ் சாத்தி இப்போதைக்கு திரும்பவும் பெங்களூர் புல்ஸ்குள்ள வரது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். அண்ட் பிகேஎல்ல இதுக்கப்புறம் அவரோட கெரியருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் தங்களோட கெரியரை இழந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அன்குஷ் சாத்திக்கு இதுக்கப்புறம் வேல்யூ இருக்குமா? ஏன்னா அவர் வந்து அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி பவன் ஷராவத் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார், என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா ப்ரூவ் பண்ணுங்க, நான் கபடியை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அன்குஷ் சாத்தி வெளியே வந்து ஓப்பனாக என்ன நடந்துச்சுங்கிறத பேசி இருக்கணும். பட் அவர் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நேட்டிவுக்கு போயிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை சுற்றி ஒரு சில ரூமர் போயிட்டு இருக்குன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. ஸோ அன்குஷ் சாத்தி இப்படியே இருந்தாருன்னா அவரோட கெரியர் அம்பேல் தான். என்ன பண்ண போறாருலாம் எனக்கு தெரியாது, வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் இப்போதைக்கு இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பிளேயரை சுற்றி கிருஷ்ணன் துல் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் கார்னரா வளம் வந்த ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில டீம்ஸ் அவர் நீங்க பார்த்துருக்கலாம், பட்னா, தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரியான டீம்ஸ்ல. ஸோ அவர் வந்து திரும்பவும் பிகேஎல் சீசன் 12 கூட என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் போயிட்டு இருக்கு. கபடி 360, கபடி டைம், ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கேள்னோ உட்பட எல்லாருமே இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட போஸ்ட்ல, ஸோ இப்போதைக்கு கிருஷ்ணன் துல் ரெடியா இருக்காரு, ஆல்மோஸ்ட் அவரை ஒரு டீம் சைன் பண்ணியே எடுத்துட்டாங்க. ஸோ அவர் வந்து கூடிய சீக்கிரம் பிகேஎல் சீசன் 12 என்ட்ரி கொடுக்க போறாரு. எந்த டீம்ங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா வந்துருங்கிறத தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த டீம் எதுங்கிறது கூட ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு, அது பட்னா பைரட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு ரைட் கார்னருக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்க போறதா வந்து இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவர் எந்த டீமுக்கு வர போறாங்கிறதெல்லாம் அப்புறமா அவங்க சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் கிருஷ்ணன் துல் வரப்போறாருங்கிற இந்த போஸ்ட்டை வந்து கபடி 360 உட்பட மற்ற கபடி வெப்சைட் எல்லாருமே போட்டதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால அதை சுத்தியும் ஒரு சில விஷயங்கள் கிளம்பிருக்கு. அந்த போஸ்டோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பாங்க, இவர் எப்படி நீங்க திரும்ப எடுக்கிறீங்க, டீமுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணவர் எப்படி நீங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியில வேற போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேட்ச் ஃபிக்சிங் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஃபேன்ஸ் இதை பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். பட் கபடி 360யோட போஸ்ட்டுக்கு கீழே சுகைல் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து முன்னாள் பிகேஎல் கமெண்டேட்டர், இப்போ யூ மும்பாவோட சிஇஓவும் இவர் தான். ஸோ இந்த சுகைல் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு, அதாவது இல் டிசிப்ளின் காரணமா வெளியே அனுப்பப்பட்ட ஒரு பிளேயரை எப்படி ஒரு டீம் சைன் பண்ணி உள்ள எடுக்கும், அப்படி ஒரு டீம் எடுக்குதுன்னா அது ஷேமான விஷயம் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா சுகைல் மீன் பண்ணது கிருஷ்ணன் துல்ல தானா இல்ல அவர் அந்த சைன் பண்ணி எடுத்த டீமை சொன்னாராங்கிறது தெரியல. பட் கிருஷ்ணன் துல் மேலதான் பிரச்சனைங்கிற மாதிரி கிளப்பி விட்டுட்டாங்க. அண்ட் அந்த கமெண்ட்டை கூட இப்ப அவர் டெலீட் பண்ணிட்டாரு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க முக்கியமா சுகைல் வந்து மேட்ச் ஃபிக்சிங் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, அதையும் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். டிசிப்ளின் இல்லைங்கிற மாதிரி தான் அவருமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் ஃபிக்சிங் அலிகேஷன் எல்லாமே ப்ரூவ் பண்ற வரைக்கும் எதுவுமே ஏற்றுக்க கூடியது கிடையாது.
அதாவது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் ரூமர்ஸ் மட்டும்தான். பட் இது தொடர்ந்து இந்த மாதிரியான மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது நாட் ஓன்லி பிகேஎல், இன்ஃபேக்ட் யுவா கபடி சீரீஸ்லையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ கபடி வளரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியான மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடக்காமல் இருக்கணும். அது என்னைக்கு கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரில. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு, இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம நீலாஸ் டஹின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் சேனல் இருக்கு, டைம் இருந்துச்சுன்னா அதையும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம தமிழ் தலைவாஸ் விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் வந்து தொடர்ந்து 2 போட்டிகள் தோல்வி, அதற்கு முன்னாடி வின்னு 2 அதெல்லாம் நடந்துதான் இருக்கு, இல்லைன்னா சொல்லல. பட் இருந்தாலும் இந்த தோல்வி அப்படிங்கிறது பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஹரியானாக்கு எதிரான தோல்வியை நான் பெருசா தோல்வின்னு எடுத்துக்க மாட்டேன். ஒரு நல்ல கம்பேக்கு நிறைய பாசிட்டிவ் நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாசோட இந்த தோல்விக்கு காரணம் என்னங்கிற மாதிரி இப்போவே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் போட்டிக்கு பின்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதில் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஹெட் கோச் மன்ப்ரீத் சிங் கேட்டதுக்கு ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. பட் அவர் ஹிந்தியில் பேசினாரு, அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் அவர் என்ன சொன்னாரு, என்ன கண்டென்ட்ஸ்ல சொன்னாரு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மன்ப்ரீத் சிங் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பவன் ஷெராவத் வந்து ஒரு பெரிய பிளேயர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவன் ஷெராவத் ஒரு ஏசியன் கேம் வின்னரு, வேர்ல்டு சாம்பியன் அவரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து இன்ஜுரியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அர்ஜுன் தேஷ்வால் மேலே போகுது. அர்ஜுன் தேஷ்வால் நிறைய ரைட் போக வேண்டியது இருக்கு, அது செட் ஆக டைம் ஆகும். ஸோ அதனால தான் தமிழ் தலைவாஸ் தோத்தாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. அவருமே சிம்பாலிக்கா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பவன் ஷெராவத்தை இவங்க ரிலீஸ் பண்ணது தப்பு, பவன் ஷெராவத்தை தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத மன்ப்ரீத் சிங் சொல்லாமல் சொல்லியிருந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவரோட சப்போர்ட்டும் அது பவன் ஷெராவத்துக்கு தான் இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் கிட்ட கேட்டதுக்கு, நீங்கள் பவனை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு அண்ணன் தயங்கவே இல்லையே, ஆமாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லி விட்டாரு. ஸோ இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அவரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரில. ஏன்னா இது தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் பவன் ஷெராவத், மேனேஜ்மெண்ட்டாக தான் பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே ரிலீஸ் பண்ணுவீங்களா, அப்போ நீங்களே மிஸ் பண்ணுறோன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கோச் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அசிஸ்டன்ட் கோச் அவர் எதுவுமே பண்ண முடியாது. அவர் உள்ள என்ன தோணுச்சோ, ஆமாப்பா மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மேபி கர்டசிக்காக கூட நாங்கள் மிஸ் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்க தான் செய்து. பவன் ஷெராவத்தை இவங்க தமிழ் தலைவாஸ் மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட தாட்டா இருக்கு. பட் ஒரு சிலரோட ஒப்பீனியன், நாங்கள் பவன் ஷெராவத்தை மிஸ்லாம் பண்ணல, அர்ஜுன் தேஷ்வாலை வச்சு மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த தாட் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு பவனை வந்து ஹோல்டு பண்ணிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இஷ்யூ என்னன்னு தெரியாமல் அதை பற்றி நம்ம திரும்ப டீட்டெயிலாக பேச விரும்பல. அதாவது இவங்க தான் தப்பு நம்ம சொல்ல முடியாது. பட் தமிழ் தலைவாஸோட அசிஸ்டன்ட் கோச்சும் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் பவன் ஷெராவத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களோட ரியாக்ஷன் என்ன, அது எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்க போறேன். பை பை, தேங்க்யூ.